வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் Schezwan Fried Rice. இது வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணி நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை வீட்டிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் பண்ண முடியும். இந்த சிக்கன் Schezwan Fried Rice இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க சிக்கன் Schezwan Fried Rice எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Schezwan Chicken Fried Rice பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 4 எக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு அகலமான பேன் ஒன்று வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 மிளகாய் வத்தல் சீடு இல்லாமல் எடுத்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக நாம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வதக்கி விட்டுருக்கோம். இப்போது இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் Schezwan சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 1 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இது மாதிரி திக் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் அதுவும் திக் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். 5 கப் சாதம் இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துங்க. சூடாக சேர்த்துனீங்க அப்படின்னா நம்ம கிளறும் போது சாதம் உடைஞ்சு போயிடும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவும் ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது திரும்பவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் Schezwan சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைனீஸ் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு தான் அதோட டேஸ்ட்டுக்கு ரீசன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போது நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான Schezwan Chicken Fried Rice ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி சிக்கன் சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.